இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 21 தாயாம் திரு அவை மறைசாட்சியான புனித ஆக்னஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. தமிழக திருச்சபையில ஆக்னேஸ் அம்மா அப்படின்னு தான் இவரை அழைப்பார்கள். அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றுல கிபி 292 ஆண்டு ரோம் நகரில் இவர் பிறந்ததாக கூறப்படுகிறார். பணக்கார ஒரு குடும்பம். வாழ்ந்தது இந்த உலகத்துல வெறும் 13 ஆண்டுகள் தான். இந்த 13 ஆண்டுகளில கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்கி இருக்கிறார். இன்றைய நம்முடைய 10 பெண்களுக்கான ஒரு நல்ல மாதிரியான புனிதையாக வாழ்ந்திருக்கிறார். கற்புக்கு இலக்கணமான ஒரு பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார். தூய்மையின் இலக்கணமான ஒரு பெண்ணாக வாழ்ந்திருக்கிறார். மகளிருக்கு ஒரு நல்ல முன் உதாரணமான ஒரு மறைசாட்சியாக இவர் வாழ்ந்திருக்கிறார். மிக இளைய வயதிலேயே பேரழகியாக விளங்கிய இவரை ரோமியனுடைய அரசு அலுவலர்கள் பலர் திருமணம் முடிக்க மனமோந்து இவரை பெண் கேட்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை தவிர எனக்கு வேறு மணவாளன் இல்லை என்று உறுதியாக சொல்லி தன்னுடைய கற்பை இயேசுவுக்காக அர்ப்பணித்து தூய்மையில வாழ்ந்தவர் தான் இந்த புனித ஆக்னேஸ். அந்த தூய்மையை காக்கும் பொருட்டு வீர மறைசாட்சியத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். அன்புமிக்கவர்களே, இவரை மணந்து கொள்வதற்காக பல்வேறு ஆசை வார்த்தைகளை காண்பிக்கிறார்கள். பிறகு இவரை பல்வேறு துன்பத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். விபச்சார விடுதியில இவரை அவமானப்படுத்தும் நோக்குடன் அடைத்து வைக்கிறார்கள். இத்தனை துன்பங்களை ஏற்றாலும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்தார் இந்த புனித ஆக்னேஸ் அம்மா. இச்சையோடு இவரை அணுகிய ஒவ்வொருவருக்கும் இவரிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு ஒளி இவரை காப்பாற்றியது என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு துன்பங்களுக்கு இவரை உட்படுத்தி கடைசியில வாளால் இவரை வெட்டி கொன்றார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். தொடக்க கால புனிதர்களுக்கு ஒரு முன் மாதிரியாக விளங்கிய மறைசாட்சி தான் இந்த புனித ஆக்னேஸ் அம்மாள். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையினுடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்துல உறுதியோடு நிலைத்து நிற்கவும் நம்முடைய வாழ்க்கையில தூய்மையை காப்பாற்றி கொள்ளவும் இயேசுவுக்கு சான்று பகரவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நற்செய்தி வாசகத்துல ஓய்வு நாள் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த மனிதரை கை சூம்பியவரை குணமாக்க இன்றைக்கு அவரை எழுந்து நிற்க சொல்லுகிறார். ஆனால் அங்கிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளவோ இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவோ அல்லது இயேசு செய்த அந்த அற்புதமான செயலுக்கு சாட்சியம் பகரவோ அவர்கள் இயேசுவை பார்க்கவில்லை. மாறாக இயேசுவிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கவும் இயேசுவின் மீது குற்றப்பழியை சுமத்தவும் தான் இயேசுவை அவர்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மனிதர்கள் இயற்றிய சட்டம் மட்டும்தான் அவர்கள் உள்ளத்துல மேலோங்கி இருந்தது. மனித நேயம் அந்த இடத்துல அவர்களிடத்துல இல்லை. ஆனால் இயேசுனுடைய பார்வையில கை சூம்பிய அல்லது கை முடக்குவாதமுற்ற அந்த மனிதன் தான் இன்றைக்கு மையமாக வைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு இந்த இடத்துல சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் தாண்டிய மனித நேயத்தோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் அந்த கை சூம்பிய அந்த மனிதரை இன்றைக்கு அணுகுகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு இருந்த அந்த சட்டங்களை மீறிய கருணையும் பேரன்பும் தான் அந்த மனிதருக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. குணம் பெற்று மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை விட்டு செல்கிறார். அன்புமிக்கவர்களே, அமெரிக்காவை சார்ந்த பிராங்க் கேப்ரியோ என்று சொல்லப்படுகிற ஒரு முனிசிபல் ஜட்ஜ் உலகத்துல மிக பிரபலமானவர். ஏனென்றால் அவரிடத்துல வந்த சின்ன சின்ன குற்றங்களுக்கு தீர்ப்பளிக்கிற நேரத்துல நகைச்சுவை உணர்வோடும் அதே நேரத்துல மிகுந்த கருணையோடும் அக்கறையோடும் அவர் சிறு சிறு குற்றங்கள் செய்தவருக்கு கொடுத்த அறிவுரைகள் மற்றும் அவர்களுக்கு காட்டிய இரக்கம்தான் சட்டங்களை மீறிய ஒரு மனித நேய பண்பாளராக இன்றைக்கு அவரை உலகத்துல காண்பித்திருக்கிறது. சில காலங்களுக்கு முன்பாக புற்று நோயினால் அவர் இறந்து போனாலும் அவருடைய புகழ் இன்றளவும் உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கான காரணம் சட்டத்தை மீறிய அல்லது சம்பிரதாயங்களை மீறிய மனித நேயம் இரக்கம் அவருடைய உள்ளத்துல அதிகமாக இருந்ததால். அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களில அல்லது நாம் பணி செய்கிற இடங்களில லீகலிசம் என்று சொல்லப்படுகிற சட்டத்தின்படிதான் நான் செஞ்சேன் அல்லது இந்த உலகம் என்ன எதிர்பார்க்கிறதோ அதைத்தான் நான் செய்தேன் அப்படி என்று உதவி செய்ய வாய்ப்பிருந்தும் உதவி செய்யாமல் இருக்கிற, கருணை காட்ட வாய்ப்பிருந்தும் கருணை காட்டாமல் இருக்கிற, மன்னிக்க வாய்ப்பிருந்தும் மன்னிக்காமல் இருக்கிற நம்முடைய செயல்களும் பாவ செயல்களே, அந்த பரிசேயர்களுடைய எண்ணங்களே என்பதை உணர்ந்து கொண்டு
நம்முடைய வாழ்க்கையில சட்டங்களை மீறி அன்பும் கருணையும் பேரன்பும் இருக்கிற நேரத்துல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை சார்ந்து இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அல்லது நாம் வாழுகிற இந்த உலகிலும் மிகப்பெரிய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டு வரும் என்பதை புரிந்து கொண்டு சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மீறிய அன்போடும் கருணையோடும் ஒவ்வொரு நாளையும் இறைவனுடைய திரு முன்னிலையில வாழ்ந்து காண்பிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.